நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வாட்ஸ்அப்பை அதிகமாக பயன்படுத்துறீங்களா? அப்போனா வாட்ஸ்அப்பில் நிறைய புது புது விஷயங்களை சமீப காலமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ இந்த வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஃபோட்டோவோ வீடியோவோ ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து ஒரு தெளிவான வீடியோவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க சான்ஸே இல்லை. அதுவும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன தான் ஹை டெஃபினேஷனில் எடுத்தாலும் அனுப்பும் போது வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கோ அதை தான் அவங்க அனுப்புவாங்க. பட் இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹை டெஃபினேஷனில் நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவையும் வீடியோவும் அனுப்பலாம். எப்படி கேட்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. நீங்க அனுப்பக்கூடிய போட்டோ வீடியோ எல்லாத்தையும் ஹை டெஃபினேஷன்ல செட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் வரைக்கும் நீங்க அப்படி பண்ண முடியாது. நீங்க என்ன போட்டோவோ என்ன வீடியோ எடுத்தீங்களோ அதை அப்படியே அனுப்பும் போது கண்டிப்பா அதுல கொஞ்சம் பிக்சல் சேஞ்சஸ் வரும். கண்டிப்பா போட்டோ வந்து ஒரு கிளியர் இருக்காது, வீடியோ ஒரு கிளியாரிட்டி இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க அனுப்பும் போது நீங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. அதுக்குள்ள அப்டேட்டிங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்ல நீங்க ஹை டெஃபினேஷன்ல போட்டோ வீடியோ அனுப்ப முடியும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்ணுங்க. சரி, கான்டாக்ட் ஓபன் பண்ணியாச்சா? கீழே பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா ஐகான் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நான் ஒரு போட்டோ எடுத்துருக்கேன். ஸோ போட்டோ வந்து சுமாரா தான் இருக்கும். ஸோ மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ல பாருங்க ஒரு 4 ஐகான் இருக்கு. அதுக்கு பக்கத்துல புதுசா ஒன்று முளைச்சிருக்கு பாருங்க, ஹை டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி போட்டோ செட் டு ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி. இப்போ அந்த போட்டோவை நீங்க அனுப்பலாம். அனுப்புன போட்டோக்கு பாட்டம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் அப்படின்னு ஒரு லோகோவை நீங்க பார்க்க. சோ இந்த போட்டோ ஹை டெஃபினேஷனா அனுப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி மீண்டும் போனோட கேமராவை ஓபன் பண்ணுங்க. இப்போ வீடியோ பகுதிக்குள்ள போவோம். சோ வீடியோவா நீங்க எடுக்கலாம், இல்லனா நீங்க உங்க போன்ல ஆல்ரெடி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எடுப்போம். என்னுடைய போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வீடியோவை நான் எடுத்துட்டு இந்த போட்டோவை நான் அனுப்ப போறேன். மேல பாருங்க ஹை டெஃபினேஷன் இருக்கும். அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே வீடியோ செட் டு ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி. சோ இந்த வீடியோ வந்து ஹை டெஃபினேஷன்ல அனுப்பலாம். சோ இது வேண்டாம்னா மீண்டும் அதில் நீங்கள் தட்டினீங்கன்னா வீடியோ செட் டு டிஃபால்ட் குவாலிட்டி, அதாவது என்ன குவாலிட்டியில் இருக்கோ அதுக்கு அந்த குவாலிட்டியில் மட்டுமே இந்த வாட்ஸ்அப் எடுத்துக்கிடும், அனுப்பும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபோட்டோ வீடியோவை ரெண்டையும் ஹை டெஃபினேஷனில் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணி அனுப்ப முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ ஹை டெஃபினேஷனில் ஃபோட்டோ வீடியோ எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.